Question. எந்த அமைப்புகள் கூட்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டற்ற வெளி குவாண்டம் பாதுகாப்பான தகவல் தொடர்பை நிரூபித்தன? Option A. இஸ்ரோ மற்றும் IIT பாம்பே. Option B. DRDO மற்றும் IISc பெங்களூரு. Option C. DRDO மற்றும் IIT டெல்லி. Option D. CSIR மற்றும் IIT கான்பூர். The correct answer is DRDO மற்றும் IIT டெல்லி. Question. 3000 ரூபாய் கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு 150 என்ஜின்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளது? Option A. தென் அமெரிக்கா. Option B. தென்கிழக்கு ஆசியா. Option C. ஆப்பிரிக்கா. Option D. மத்திய கிழக்கு. The correct answer is ஆப்பிரிக்கா. Question. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? Option A. இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் 2026 இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். Option B. ஜே மற்றும் கே, லடாக், ஹிமாச்சல் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய இடங்களில் 2027 இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். Option C. ஜே மற்றும் கே, லடாக், ஹிமாச்சல் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய இடங்களில் 2026 இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 2027 இல் நடத்தப்படும். Option D. 2026 இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறையில் முதன்முறையாக நடத்தப்படும். The correct answer is ஜே மற்றும் கே, லடாக், ஹிமாச்சல் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய இடங்களில் 2026 இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 2027 இல் நடத்தப்படும். Question. இந்தியா எந்த நாட்டுடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை FTA முடிக்க நம்புகிறது? Option A. அமெரிக்கா. Option B. ஐக்கிய ராஜ்யம். Option C. ஐரோப்பிய ஒன்றியம். Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is ஐரோப்பிய ஒன்றியம். Question. தாத்தி ஆபா ஜன்ஜதிய கிராம் உட்கர்ஷ் அபியான் என்ற திட்டத்தை சமீபத்தில் எந்த மாநில அரசு தொடங்கியது? Option A. அசாம். Option B. ஜார்க்கண்ட். Option C. சிக்கிம். Option D. மேகாலயா. The correct answer is சிக்கிம். Question. ஆசியாவின் மிகப்பெரிய செரன்கோவ் தொலைநோக்கி எங்கு அமைந்துள்ளது? சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டது. Option A. சிக்கிம். Option B. அருணாச்சல பிரதேசம். Option C. லடாக். Option D. ஹிமாச்சல் பிரதேசம். The correct answer is லடாக். Question. ராஜதந்திர பயிற்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக UNITAR உடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. சிறந்த ராஜதந்திரிகள். Option B. உலக விவகார கவுன்சில். Option C. வியன்னா ராஜதந்திர அகாடமி. Option D. வெளியுறவு சேவை நிறுவனம். The correct answer is சிறந்த ராஜதந்திரிகள். Question. 2024 ஆண்டில் இந்தியா தனது அணு ஆயுதக் களஞ்சியத்தை லேசாக விரிவுபடுத்தியதாக சமீபத்தில் எந்த அமைப்பு கூறியது? Option A. சர்வதேச அணுசக்தி முகமை IAEA. Option B. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் SIPRI. Option C. வெளியுறவு உறவுகள் கவுன்சில் CFR. Option D. ஐக்கிய நாடுகள் சபை ஆயுதக் குறைப்பு விவகாரங்கள் அலுவலகம் UNODA. The correct answer is ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் SIPRI. Question. எந்த மாநிலத்தில் கனிம ஆய்வுக்கு செயற்கை நுண்ணறிவு முதல் முறையாக பயன்படுத்தப்படும்? Option A. கர்நாடகா. Option B. ஜார்க்கண்ட். Option C. ராஜஸ்தான். Option D. சத்தீஸ்கர். The correct answer is ராஜஸ்தான். Question. அமர்நாத் யாத்திரை பாதையை பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவித்துள்ள மாநிலம் யூனியன் பிரதேசம் எது? Option A. லடாக். Option B. ஹிமாச்சல் பிரதேசம். Option C. ஜம்மு காஷ்மீர். Option D. உத்தரகண்ட். The correct answer is ஜம்மு காஷ்மீர். Question. டெல்லியில் எந்த நாட்டுடன் டர்கிஷ் ஏர்லைன்ஸ் கூட்டு வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. சிங்கப்பூர். Option B. மலேசியா. Option C. தாய்லாந்து. Option D. வியட்நாம். The correct answer is தாய்லாந்து. Question.
நிலையான வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்த சீனா GDI உடன் பாகிஸ்தான் எந்த நாட்டுடன் இணைகிறது? Option A. நேபாள், Option B. வங்காளதேசம், Option C. இலங்கை, Option D. பாகிஸ்தான். The correct answer is பாகிஸ்தான். question. மத்திய வங்கி தங்க இருப்புகளின் கணக்கெடுப்பு 2025 நிதி மேலாண்மையின் எந்த பகுதியோடு தொடர்பானது? Option A. பண பரிமாற்ற விகிதங்கள், Option B. மத்திய வங்கிகளின் தங்க கையிருப்பு, Option C. சர்வதேச கடன் சந்தைகள், Option D. கிரிப்டோகரன்சி விதிமுறைகள். The correct answer is மத்திய வங்கிகளின் தங்க கையிருப்பு. question. ஹெக்சாகன் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி AON எனப்படும் புதிய மனித ரோபோவை உருவாக்கவும் பயன்படுத்தவும் உள்ளது? Option A. AMD, Option B. NVIDIA ரோபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள். Option C. கூகிள் செயற்கை நுண்ணறிவு. Option D. டெஸ்லா போர்ட். The correct answer is NVIDIA ரோபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள். question. கல்கத்தா உயர்நீதிமன்றம் மேற்கு வங்கத்தின் புதிய பட்டியல் அறிவிப்பை ஜூலை 31 வரை நிறுத்தி வைத்தது எந்த அமைப்பிற்கு? Option A. பொது சாதி, Option B. பட்டியலிடப்பட்ட சாதி, Option C. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், Option D. பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர். The correct answer is இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்.